பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் அவர்களை சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்துவோரை அரசியல் கட்சித் தலைவர்கள் கடிந்துரைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார். அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தும், அவர்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு தலைகுனிய வைக்கும், வருங்காலத்தில் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கு தடுக்கும் மிக மிக மோசமான வார்த்தைகளை இனிமேல் யாரும் முகநூலில் பதிவு செய்ய வேண்டாம். அது தவறு. அப்படி பதிவு செய்தால் இப்படி வழக்காடு மன்றத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அக்கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து அதை நீக்க சொல்ல வேண்டும். இல்லை என்றால் வருங்காலத்தில் பெண் தலைவர்களை மட்டுமல்ல, எந்த தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, பெண்கள் எங்கேயும் இழிவுபடுத்தக்கூடாது. அப்படி இழிவுபடுத்தப்பட்டால் எனது போராட்டம் கடுமையாக தொடரும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் பெண்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பற்ற தன்மை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விளம்பர அரசாக இருக்கிறதே தவிர பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன், மிக வேதனையோடு வலியுறுத்துகிறேன். இந்த கட்சியை சார்ந்த சகோதரர் கூட அவர்கள் கட்சி தலைவர்கள் இனிமேல் தலைவர்களையும் சரி பெண்களை இழிவாக பதிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதும்